தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மாநகர பேருந்துகளை தனியார் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இயக்க டெண்டர் கோரியிருக்கிறது அரசு போக்குவரத்து கழகம். அரசு பேருந்தை தனியார் மயமாக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போக்குவரத்து ஊழியர்களின் எதிர்ப்பையும் மீறி தற்போது தமிழக அரசு டெண்டர் கோரியிருக்கிறது. ஆகஸ்ட் 28 டெண்டர் திறக்கப்படும் என்றும் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். சென்னை மாநகர பேருந்தை தனியார் இயக்க தற்போது டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 28 இந்த டெண்டர் திறக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, தற்போது இந்த சென்னை மாநகர பேருந்தை தனியார் வசம் ஒப்படைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட இருப்பதாக செய்திகள் வருகின்றன. இது குறித்தான விரிவான விவரங்கள். ஸ்ரீதர், தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 20,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் போக்குவரத்து ஊழியர்கள் பற்றாக்குறை நிலவி வருவதாக தொடர்ந்து போக்குவரத்து ஊழியர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். அதற்கான பணியாளர்களை நிரப்ப வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள் தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தமிழக அரசு சார்பிலும் போக்குவரத்து துறை சார்பிலும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்வதற்கான அரசாணை என்பது வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் அந்த அரசாணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போக்குவரத்து ஊழியர் சங்கங்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களையும் தொடர்ந்து எடுத்து வந்தனர். இது தொடர்பான கோரிக்கையும் அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கையை தொடர்ந்து எந்தவித செவிசாய்க்காத தமிழக அரசு மற்றும் போக்குவரத்து துறையினர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் நியமனம் செய்வதற்கான அந்த அறிவிப்பினையும் அந்த ஒப்பந்தத்திற்கான அந்த டெண்டர் கோரக்கூடிய அந்த நடைமுறையினை ஏற்கனவே கடந்த மாதம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அடுத்தபடியாக தற்போது சென்னை மாவட்டத்திலும் தற்போது அந்த மாநகர பேருந்துகளுக்கான அந்த ஒப்பந்த பணியாளர்கள் நியமிப்பதற்கான அந்த டெண்டர் ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்புகள் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக போக்குவரத்து ஊழியர்களை ஏமாற்றக்கூடிய செயலாக இருப்பதாக போக்குவரத்து ஊழியர் சங்கங்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த நடைமுறையை கைவிட வேண்டும் என்பது போன்று ஒட்டுமொத்தமாக போக்குவரத்து ஊழியர்களின் கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களும் பல்வேறு கோரிக்கைகளும் எழுத்து வந்தது. இதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள் எழுந்து வந்தது. இந்த நிலையில் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் தற்போது சென்னை தலைநகரான சென்னையில் அந்த மாநகர ஒப்பந்த புள்ளிகள் என்பது கோரப்பட்டிருப்பது தற்போது போக்குவரத்து ஊழியர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த ஒப்பந்த புள்ளியில் குறிப்பிடப்பட்டிருப்பது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கான ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்து இயக்குவதற்கான அந்த அரசாணைப்படி ஒப்பந்தம் என்பது கோரப்படுகிறது. டெண்டரின் இறுதி நாள் என்பது 28 அறிவிக்கப்படும். அதன் அடிப்படையில் அந்த டெண்டர் என்பது நிறைவு செய்யப்படும் என்பது போன்ற அந்த விளக்கங்கள் என்பது அந்த ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கக்கூடிய அந்த விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் போக்குவரத்து சங்கத்தின் சார்பாக எதிர்ப்பு என்பதை தெரிவித்து வருகின்றனர். ஸ்ரீதர், விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.